சவுதியின் சாலையோர கடைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சவுதி அரேபியாவில் 2023-25 ஆண்டுக்கான ரீஃபார்ம்ஸில் தான் சாலையோர கடைகளை ஊக்குவிப்பதற்கான மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னால் சவுதியில் சாலையோர கடைகள் வைக்கக்கூடாது, அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் பெர்மிஷன் வாங்கணும், அந்த பெர்மிஷனும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மீறி கடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு முனிசிபாலிட்டியிலேருந்து ஃபைன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ சாலையோர கடைகளோட எண்ணிக்கை சவுதியில் அதிகமாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இளைஞர்கள் எல்லாமே இந்த மாதிரி கடைகள் வைக்கிறதுல ஆர்வம் காட்டுறதா நான் படித்தேன். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் காலேஜ் போயிட்டே பார்ட் டைமாக இதை பண்ணுறாங்களாம். இது வாழ்வாதாரம், பண தேவை அப்படிங்கிறத தாண்டி சிலர் இப்படி சின்ன சின்ன பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ்க்கான அனுபவமாக பார்க்குறாங்க. சாலையோர கடைகள்னால் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், எந்த சாலை ஓரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு கிடையாது. அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் அவங்க கடைகளை நடத்தணும். அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் கடைகள் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா 5000 ரியால் முதல் அபராதம் இருக்குது. சவுதி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாலாக இருந்தாலும் அது ஹைஜீனாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வீட்டிலேயே எல்லாம் தேவையானதெல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சிலது நம்ம ஊர் போண்டா, பஜ்ஜி மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு உணவு தான் லுகைமத். இது நம்ம ஊர் ஸ்வீட் போண்டா மாதிரி. இது மாதிரி நீங்கள் ரோட் சைட் கடைகளில் ட்ரை பண்ண ஃபுட்டு எது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.